வணக்கம். ஜவேஜட் ஃப்ரம் ஜவாது வெட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக அவங்க மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தேர்தலுக்கு முன்னால் பலவிதமான இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், வெறுப்பு கலாச்சாரத்தை தூண்டி விடுவது, இந்த மாதிரி பாஜக ஈடுபட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பின்னால் ஏப்ரல் 19 டு ஜூன் 1 வரைக்கும் தேர்தல், 7 கட்ட தேர்தல். அதில் கொஞ்சம் இதை அடக்கி வாசித்த மாதிரி இருந்தது. கடைசியில் மோடியே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ண ஆரம்பித்தார். ஏகப்பட்ட இடங்கள், ராஜஸ்தான்லேருந்து ஏகப்பட்ட இடங்கள். ஆமாம், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சொத்தெல்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வெறுப்பு, இஸ்லாமிய வெறுப்பு கலாச்சார பிரச்சாரங்கள் மோடியே செய்கிற அப்படிங்கும்போது, அப்புறம் அந்த கட்சியை சேர்ந்தவர் எவ்வாறு இருப்பார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? ஆமாம். அப்புறம் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஐயோ நான்லாம் அதெல்லாம் கடைசி நேரத்தில் நான்லாம் அதெல்லாம் சொல்லலைங்க. ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னால் நான்லாம் அதெல்லாம் சொல்லலைங்க. இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் நான் பிரித்து பார்க்கலாம் கிடையாதுங்க. உண்மையிலே நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் லாய்க்கு இல்லாதவன். பிரித்து பார்த்தோன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில் லாய்க்கு இல்லை, பொது வாழ்க்கைக்கு அர்த்தமற்றவன். நான் பிரிச்செல்லாம் பார்க்கறது உடனே அந்தர் பெருட்டி அடித்தார். இதெல்லாம் ஒரு கால விஷயம் பாஜகவில் போயிட்டு இருந்து. இப்போ இன்னைக்கு அதாவது 2 காளைங்க வெட்டி ஒரு ஆளை ஸ்டூலில் உட்கார வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இன்னைக்கு மோடியை உட்கார வச்சிருக்கிறாங்க. சைடில் அந்த வெட்டப்பட்ட கால்களுக்கு ஒரு ஆதாரமாக சந்திரபாபு நாயுடு ஒரு பக்கம், நிதிஷ்குமார் ஒரு பக்கம், 2 பேரை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு மோடியை மைனாரிட்டி அரசாக இந்தியாவில் உட்கார வச்சிருக்காங்க. மத்திய அரசா மைனாரிட்டி அரசு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக மெஜாரிட்டி அரசு கிடையாது, மைனாரிட்டி அரசா உட்கார்ந்துருக்காங்க. ரைட்டு, இருக்கட்டும், அது மக்கள் தீர்ப்பு, தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளதான் வேணும். ஆனால் இருந்தாலும் பழையபடி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கேன். இங்க பாருங்க, சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளராக ஒருத்தவர் கோகுல் நாயுடு அப்படிங்கிறது இங்க கேவலமான இஸ்லாத்துக்கு பொருத்தமற்ற, இந்து மதத்துக்கு கூட ஒரு பொருத்தமற்ற ஒரு பதிவை போட்டிருக்காரு. போட்டாதான் போட்டாரு, ஒரு இந்து மதத்துக்கு பொருத்தமாவது போட்டாரா? அதுவும் கிடையாது. ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய பெண்ணோட, முஸ்லீம் பெண்ணோட படத்தையும் பக்கத்தில் இந்து மத ஒரு சாமியார் படத்தையும் போட்டு கீழே வாசகங்கள் போடுது. அதாவது இஸ்லாமிய பெண்கள் இந்து மத ஆண்களை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், இதனால் முத்தலாக்கு மற்றபடி ஹலால் போன்ற விஷயங்களை தப்பித்து கொள்ள முடியும், மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவு போகுது. ஒன்றுமே புரியல. இந்த அளவுக்கு போட்டவர் ஆரம்பத்தில் தவறும் பண்ணிட்டாரு. இஸ்லாமிய பெண்ணை போட்டவர் இந்து மத சாமியாரை என் பக்கத்தில் போட்டார் அப்படிங்கிறது, ஜோடியாக போட்டார் அப்படிங்கிறது மிக ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஒரு வாட்ட சாட்டமான ஒரு இந்து மத ஆணுடைய படம் கிடைக்கலையா? எதுக்கு இந்து மத சாமியார் படத்தை போடணும்? முதல்ல ஆயிடுங்க இல்லை, அவரே சாமியார், அவருக்கு எதுக்கு இஸ்லாமிய பெண் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் கூட இந்த கோகுல் நாயுடுக்கு தெரியாமல் இவரெல்லாம் இத்தனை நாள் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் இருக்கிறார் அப்படின்னா எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. ஓட்டார் ஆரம்பமே தவறு. நாம் அடுத்தது வாசகங்கள் பார்க்கக்கூடிய சமயத்தில் இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் இந்து மத ஆண்களை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும், அதனால இந்த முத்தலாக்கு மற்றபடி ஹலால் போன்றவர்கள் தப்பித்து கொண்டு அவர் நிம்மதியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்றாரு, எவ்வாறு சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தெரியல. எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டு போட்டு முத்தலாக்கி ஹலாலை எடுத்து பேசுறது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிறது தெரியல. முத்தலாக்குன்னா என்ன? ஒரு பெண் ஒரு ஆண் திருமணம் செய்திருக்கிறாங்க, தன்னோட விருப்பத்துக்கு மாறாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவரவர் விருப்பத்தை அவரவர்கள் தேடிக்கொள்ளக்கூடிய தான் ஒரு வகையான ஒரு சட்டம் தலாக் அப்படிங்கிற ஒரு தலாக்குன்னா விவாகரத்து, வேற ஒன்றும் கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் ஒரு தடவை விவாகரத்து, 2வது தடவை விவாகரத்து, 3வது தடவை விவாகரத்து அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சொல்ல ஒரு விஷயம். சில இஸ்லாமிய ஆண்கள் முத்தலாக்க தனித்தனியாக சொல்லாமல் 3ஐயும் ஒரே நேரத்தில் சொல்லுவாங்க. ஆமா, அது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டது. ஆமா, புதுசாக பாஜக தான் தடை செஞ்சார்கள் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நபிகள் நாயகமே சொல்லிட்டாரு, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றீங்களா, ரைட், ஓகேப்பா, பிடிக்கலையா ஃபர்ஸ்ட் கூட்டம் எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசுங்க. ஆமா, ஒரு பஞ்சாயத்து மாதிரி பேசுங்க. ஒத்து வரலையா முதல்ல தலாக்கு அப்படின்னு சொல்லிடுங்க. அப்புறம் அப்படியே மேலோட்டமா உள்ளோட்டமா வாழக்கூடிய ஒரு சூழல் சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்குங்க. அப்புறம் இல்லையா மீண்டும் ஒரு
தலாக்குங்க மாதிரி கூட்டத்தை கூட்டி மற்ற 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசி பண்ணிக்கங்க. 2 முடிஞ்சுது. 3வது வரக்கூடிய சமயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன போயிடுச்சுன்னா அது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இல்லையா? அதனால வந்து 3வது வரக்கூடிய சமயத்தில் மீண்டும் அந்த பொண்ணோட இணைஞ்சிட்டா, அந்த ஆணோட அந்த பெண் இணைஞ்சிட்டானா பிரச்சனை கிடையாது. அப்படி சந்தோஷமா போயிட்டா முடிஞ்சு போச்சு. அப்படியே குப்பையை கொட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லையா மீண்டும் செட் ஆகாதுன்னா 3வது தலாக், அதான் முத்தலாக்குன்னு பேர். 3வது தலாக் சொல்லிட்டு கம்ப்ளீட்டா அந்த பெண்ணை விலக்கி விட்டு வேறு பெண்ணை அவரு திருமணம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பெண்ணும் வந்து வேறு ஆணை திருமணம் செய்து கொள்ளலாம். இப்படி ஒரு சூழல் வந்து எந்த மதத்துல இருக்கு? எந்த மதத்திலுமே உலகத்திலேயே வந்து சிறந்த ஒரு மார்க்கம் என்று சொல்லப்பட்டுக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டும்தான் இருக்கு. இது ஆணுக்கு ஒரு சுதந்திரம், அது வந்து பெண்ணுக்கு இருக்கு. ஆமா, குலா அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை கட்டுறா, அந்த ஆண் சம்பந்தப்பட்ட வகையில பிடிக்கல. உடனே அந்த பெண் என்ன பண்றா, டக்குன்னு பாக்குறா, அந்த ஆண் வந்து தலாக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா வச்சுக்க. இந்த பெண் ஸ்ட்ரெயிட்டாவே, ஆமா 1 2 3 இதுல கிடையாது, குலாவில் ஸ்ட்ரெயிட்டாவே உட்காந்து பஞ்சாயத்து பேசி என்னென்ன சோர்ஸ், என்ன விளக்கம், என்ன சமாச்சாரம், அதற்கு தகுந்த ஆதாரங்களை ரெடி பண்ணி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. குலா வாங்கிட்டு ரைட் ஸ்ட்ரெயிட்டா தான் விவாகரத்துன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. பெண் வாங்கினால் குலா, ஆண் வாங்கினால் தலாக்கு. ஆண் வாங்கும் விவாகரத்திற்கு தலாக் என்று பெயர், பெண் வாங்கும் விவாகரத்துக்கு குலா என்று பெயர். இந்த பொண்ணு என்ன பண்ணி குலா வாங்கிட்டு நேரா ஸ்ட்ரைட்டா தனக்கு விருப்பப்பட்ட ஆணோடு இணைஞ்சு சந்தோஷமா வாழ வேண்டியதான். இந்த மாதிரி ஒரு விஷயம் பெண்களுக்கு எங்க இருக்கு? எந்த மதத்துல சொல்லுங்க பார்ப்போம். இருந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எந்த மதத்திலுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அற்புதமான விஷயம். திருமணம் என்ற பெயர்ல வந்து பல மதங்கள், ஆமா நான் குறிப்பிட்டு மதம் இஸ்லாத்தை தவிர இருக்கிற அனைத்து மதங்களுமே வந்து லாக் பண்ற மாதிரிதான் சட்டங்கள் வச்சிருப்பாங்க. இந்து மதம் உள்பட லாக் பண்ற பல இந்து மத பெண்கள் சின்ன வயசுல விதவையான பல பெண்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் திருமணமே ஆகலை. அதெல்லாம் கண்கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வைத்தியை காத்திருந்தால் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீன் வரும். அதாவது கல்யாணம் பண்ண அன்னைக்கே வந்து கணவன் இறந்துருவான். அந்த பெண் கடைசி வரைக்கும் விதவியாவே கதை கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அது மாதிரி சமூகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கும். ஆமா, அந்த அவங்களுடைய சாதி பிரிவுக்குள்ளேயே வந்து ஒத்துக்கொள்ளாத ஒரு சூழல். அப்படியே அதையே மீறி அந்த பெண் நடந்து கொண்டா அந்த சாதி சேர்ந்தவர்கள் அவர்களை கேவலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் நிறைய இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, இது பல இஸ்லாமை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்திலும் இந்த மாதிரி விஷயம் இருக்கு. கல்யாணம் என்பது ஒரு கால் கட்டுலாம் கிடையாது, அது ஒரு வகையான ஒரு சின்ன ஒப்பந்தம். எனக்காக நீ, உனக்காக நான். ஆமா, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இதுதான் கல்யாணத்தினுடைய அடிப்படை விஷயம். அதன் அடிப்படை ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடிய சமயத்தில் குழந்தைய பற்றி சந்தோஷமா அப்படியே ரவுண்ட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. விட்டு கொடுத்து மற்றபடி எந்த பிரச்சனையும் போயிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் வாழ்க்கை எண்டாயிருது. அப்புறம் பசங்களுக்கு கல்யாணம் பண்றாங்க, பேரம் பேத்தி எடுக்கிறாங்க. அது அப்படி பல கோடி வாழ்க்கை அந்த மாதிரி அமைவதில்லை. சிலருடைய வாழ்க்கை அமைந்தாலும் கூட இதுதான் உண்மையான நிலைப்பாடு. அந்த மாதிரி லாக் பண்ண முடியாத ஒரு சூழல், மற்றபடி அந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும் பட்சத்தை என்ன பண்ண முடியும்? அவர்கள் பிரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லையா? இப்ப என்னுடைய விருப்பத்துக்கு நான் கட்டிக்கலாம்னு இருக்கேன்ப்பா, என்னுடைய விருப்பத்துக்கு ஒருத்தரோட நான் கட்டிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு கூட ஆணும் பெண்ணு விரும்புறாங்க. அதுக்கு தான் விவாகரத்து அப்படிங்கிற கான்செப்ட். கோர்ட்ல கேஸ் ஒரு குடும்ப நல கோர்ட்டு போகக்கூடிய சமயத்தில் எனக்கு 6 மாசம் 8 மாசம் 10 1 வருஷம் துண்டா இழுத்துருவாங்க. ஆமா, கடைசியில வந்து பிரச்சனை ஆகக்கூடிய சமயத்துல அது வேறு விதமா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இஸ்லாத்துல அப்படி கிடையாது. ஆல்ரெடி எழுதி வச்சு கரெக்டா கிளீனா அது எப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு கரெக்டா கொண்டு வந்தாங்க. அதையும் இப்போ வந்து சட்டப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல அதையும் கோர்ட்டு கேஸ்ல போகக்கூடிய சமயத்துல ஜமாத்து கட்டுப்படாத அளவுக்கு, ஜமாத்துக்கு நீங்க போக முடியாத அளவுக்கு அதையும் பண்ணி விட்டாங்க. அது அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா நமக்குள்ள ஒரு ஒற்றுமை, இஸ்லாமியத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும் பட்சத்தில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இந்த சிரமமான உண்மை. இப்ப இருக்கக்கூடிய சமயத்தை என்ன, எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லை இந்த விஷயம் வந்து இந்து மதத்தில் இருக்கிறதா? அதான் என்னுடைய கேள்வி. இல்லை, அது எது ஹலால் அப்படின்னு ஒரு அதை கேவலமா எழுதியிருக்காரு. ஹலாலிலிருந்து நீங்க பெண்களாகி விடுபட்டு. ஹலால்னா என்ன? தடை செய்யப்பட்டது, ஆகுமாக்கப்பட்டதல்ல. ஹராம், அதாவது ஹலாலு ஹராம் சொல்றோம் இல்லையா, அதை வந்து எழுதியிருக்கிறார் இந்த கோகுல் நாயுடு. ஹலாலிலிருந்து நீங்க இஸ்லாமிய பெண் விடுபட்டு கொள்ளலாம் இந்து மத ஆண்களை கல்யாணம் செய்தார். என்ன இருக்கு? ஹலால்னா என்ன? ஹலால்னா என்ன? ஆகுமாக்கப்பட்டது. ஹராம்னா தடை செய்யப்பட்டது. புரியுதுங்களா? ஹலாலுக்கு ஆப்போசிட் ஹராம், ஹராமுக்கு ஆப்போசிட் ஹலால். ஹலால்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமா, ஹராம்னா தடை செய்யப்பட்டது. ஆமா, ஹலால்னா என்ன? ஆகுமாக்கப்பட்டது. ஹராம்னா ஆகுமாக்கப்படவில்லை, தடை, அதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னா. அப்ப ஹலாலு ஹராமுங்கிறது நல்ல விஷயம் தானே. ஒரு விஷயத்தை வந்து பிரித்து ஆராய்ந்து நபிகள் நாயகம் அன்னைக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க.
இதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடக்கூடாது, இதை செய்யுங்கள், இதை செய்யக்கூடாது, இதை செய்யுங்கள் ஆனால் இப்படி செய்யுங்கள், இதை செய்யுங்கள் ஆனால் இப்படி செய்யக்கூடாது, இதை இவர்கள் செய்யலாம், இதை அவர்கள் செய்யலாம், இதை ஆண்கள் செய்யலாம், இதை பெண்கள் செய்யலாம், இதை பெண்கள் செய்யக்கூடாது, இதை ஆண்கள் செய்யக்கூடாது. ரொம்ப தெளிவான விஷயங்க இஸ்லாம் என்பது. அற்புதமான இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்து மதத்துல இருக்கா? நார்மலா எடுத்துக்குவோமே, ஒரு இஸ்லாமிய பெண் இந்து மத ஆணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார், இந்து மத ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறார், ரைட்டு, ஓகே. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அங்க இந்து மதத்துல இருக்குதா? அவருடைய நிலைப்பாடுன்னு வரக்கூடிய சமயத்தில் டைவர்ஸ்லேயே மாட்டிக்குவான. சரி, அங்கே என்ன ஹலாலு அந்த தடை செய்யப்பட்டது, தடை செய்யப்படாமல் இருக்கு அப்படிங்கிற என்ன விஷயம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. இஸ்லாத்தை தவிர எந்த ஒரு நண்பத்துவமான, எந்த ஒரு உலகத்தில் எந்த ஒரு சகோதரத்துவமான ஒரு மதத்தில் எந்த விஷயமே கிடையாது. இஸ்லாத்துல மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு. ஹலாலு ஹராமு. ஹலால்னா என்ன? ஏற்றுக்கொள்ளலாம், ஆமா. ஹராம்னா தடை செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளாதீங்கன்னா, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை போய் பெருசுபடுத்திக்கிட்டு இன்னைக்கு அதை பதிவு போட்டுக்கிட்டு இன்னைக்கு சிறைச்சாலையில வந்து கூழு சாப்பிட்டு இருக்கிறார், கம்மங்கூழ் சாப்பிட்டு இருக்கிறார். யாரு? கோகுல் நாயுடு, பாஜகவுடைய தென்கிழக்கு மாவட்ட செயலாளர். இதெல்லாம் அந்த மாதிரி 10 பேர் இருந்தாங்கன்னா எப்படி ஆகும்? இல்லை, இதனால வந்து இஸ்லாமால அழிந்து விடாது. அவர்லாம் ஒரு மயிரை கூட பிடுங்க முடியாது, அப்புறம் பேசிக்கலாம். ஆனால் இவர் தன்னுடைய நிலைப்பாடின் அடிப்படையில் என்னத்தை இஸ்லாத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது இல்லையா? இன்னும் இதோட ஒரு கேவலமான விஷயம் பல நண்பர்கள்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, பல பேர் கேட்டிருக்காங்க, இஸ்லாத்துல வந்து 4 மனைவிகளை வைத்துக் கொள்ளலாமே அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்கறாங்க. 4 மனைவிகளை வைத்துக் கொள்ள முடியாது, வைப்பாட்டியை தான் வைத்துக் கொள்ள முடியும். மனைவிகளை கட்டி கொள்ளக்கூடிய, கல்யாணம் செய்து கொள்ள முடியும். மனைவி என்பது வேறு, வைப்பாட்டி என்பது வேறு தெரியாம இன்னைக்கு பல நண்பர்கள் இருக்கிறாங்க. மனைவி நீங்க வச்சுக்கொள்ள முடியாதுங்க, தாலி கட்டியாச்சு, அவன் சொத்துல வந்துடுது, எல்லாத்தையும் உரிமை வந்துடுது. வைப்பாட்டி சின்ன வீடு, அதைத்தான் நீங்க வச்சுக்க, சைட்ல வச்சுக்க முடியும். மனைவி வந்து கல்யாணம் தான் செய்து கொள்ள முடியும். அப்ப 4 வரை கல்யாணம் செய்து கொள்ளலாம். 5வது என்பது விபச்சாரம் கான்செப்ட் தடை செஞ்சுட்டாங்க முகமது நபி. அப்ப 4 வரை ஈஸ் ஓகே. ஆமா, அதுக்கு அந்த இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டின் வெளிப்பாடு அவ்வளவுதான். அதையும் மீறி அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒன்றோடு நிறுத்திக் கொள்ளுது, ஒன்றே நலம், ஒரு ஆண் ஒரு பெண்ணே நலம். அதையும் சொல்லியிருக்கிறாங்க, இதையும் சொல்லியிருக்கிறாங்க, அதையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க, பாலை பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க, பாலை போன்ற நிறமுள்ள வெள்ளையான நிறமுள்ள பல விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். அதை விட்டு போட்டு இவர் இஸ்லாத்தை புரியாமல் எவ்வாறு பதிவு போட்டார் என்பது மிகப்பெரிய கடுமையான கண்டனத்துக்குரிய விஷயம். இவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து இவர் சொல்லக்கூடிய இந்து மதத்துக்கு இருந்தா கூட பரவாயில்ல. ஆமா, இஸ்லாமிய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா சரி, இப்ப இந்த மாதிரி இருக்குதுப்பா, இஸ்லாத்துல இல்லை, அதனால இந்து மதத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கிறோம். ஒண்ணு அந்த அளவுக்கு ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒண்ணு இல்லையே. விவாகரத்துங்கிற கான்செப்ட் மற்றபடி வந்து தடை செய்யப்பட்டது, தடை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பன்றியின் மாமிசம் தடை செய்யப்பட்டது, மற்றபடி வந்து எங்கெங்கு தடை எல்லாத்தையுமே இஸ்லாத்தை வரையறை கொண்டு பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் கடைசியாகவும் சொல்லிட்டார் முகமது நபி, நம்ம உயிர் போகும் தருவாயில் ஹலாம் எல்லாம் ஹரால், இது உயிர் போகும் தருவாயில் ஹராம் எல்லாம் ஹலால் அப்படின்ட்டார். ஒரு மனுஷனுக்கு வந்து உயிர் போகக்கூடிய அளவு சூழல் இருக்கு. ஆமா, அந்த நேரத்துல வந்து பன்றி நம்ம ஒரு காட்டுல ஒரு மாட்டிக்கிட்டாரு, மிகப்பெரிய மோசமான ஒரு சூழலை மாட்டிக்கிட்டாரு. ஆமா, உடனே அவருக்கு பசிக்குது. அந்த இடத்துல வந்து பன்றியின் மாமிசம், மற்றபடி தடுக்கப்பட்ட இஸ்லாமியத்தால் தடுக்கப்பட்ட மாமிசங்கள் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுங்க, என்ன பண்ண முடியும்? அவர் உயிர் வாழ்ந்தே ஆகணுங்கிறான் இஸ்லாத்துல. நீ எப்படியாவது உயிர் வாழ்ந்தே ஆகணும்ப்பா. அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துல தடை செய்யப்பட்டதெல்லாம் ஆகுமாக்கப்பட்டது, அதாவது ஹராம் எல்லாம் ஹலால் ஆயிருக்கு. எப்படி ஒரு டெக்னிக்கா வந்து முகமது நபி செட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. அதுதான் ஹலால், அதுதான் ஆகுமாக்கப்பட்ட, அதுதான் விஷயமே. இதையெல்லாம் புரிஞ்சுக்காம என்னமோ வந்து பிற மார்க்கங்களுக்கு ஏதோ விரோதமாக இஸ்லாம் மட்டும் இருக்கிறத போடுறோம், மற்றபடி வந்து ஹலால்னா பெருசாகவும் முத்தலாக்குன என்னமோ வந்து மோசமான ஒரு செயலாகவும் இவர் சித்தரிச்சு அந்த படத்தை போட்டதை ஒழுங்கா போட்டாரா? இஸ்லாமிய பெண் படத்தை போட்டாரு, ரைட்டு, ஓகே. ஃபேஸ்புக்கில் அந்த கோகுல் நாயுடு பக்கத்துல எதுக்கு இந்து மத சாமியார் படத்தை போட்டாரு? புரியுதா? சாமியார் அந்த சந்நியாசம் என்பதை வந்து இஸ்லாத்தை தடை செய்யப்பட்டதானே, அது கூட புரிஞ்சுக்காம போட்டிருக்காரு. அப்படிங்கிறப்ப இவர் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்டார் அப்படிங்கிறது கேவலமான ஒரு விஷயம். இஸ்லாத்துல இது பிரம்மச்சரியமே கிடையாது, எல்லோருமே கல்யாணம் செய்து கொள்ளணும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், கல்யாணம் செய்து கொள்ளணும். அது தடை, கல்யாணம் இல்லையா தடை, இப்போ வெளியே போய் அப்படின்ட்டாங்க முகமது, என்னை சார்ந்தவனே அல்ல அப்படின்ட்டாங்க. கல்யாணம் செய்யணும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் செய்யுங்க, பெருகுங்கள், உங்க சௌரியத்தில் இப்படி குழந்தைய பற்றி சந்தோஷமா இந்த உலகத்துல வாழ்ந்து இறைவன்கிட்ட வந்து சேருங்க
அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க அது கூட தெரியாம இவர் என்ன பண்ணிருக்காரு, இஸ்லாமிய கூகுள் நாயுடு இஸ்லாமிய பெண்கள் படத்து பக்கத்துல இந்து மத சாமியார் படத்தை போட்டிருக்கிறார். இது எப்படி பொருந்தும்? இது எப்படி பொருந்தும்? அப்புறம் முத்தலாக்கு சம்பந்தப்பட்ட வகையில போட்ட கருத்து எப்படி பொருந்தும்? அப்புறம் ஹலால் அப்படிங்கிறது எப்படி தவறான மாதிரி போட்டிருக்கு, அது எப்படி பொருந்தும்? ஒண்ணுமே புரியல. இதற்கெல்லாம் இவர் இருக்கக்கூடிய இந்து மதத்துல ஒரு விளக்கம் இருந்தா கூட பரவாயில்ல. இந்து மதம் என்பது ஒரு அற்புதமான மார்க்கம்ங்க. அதுவும் என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், அற்புதமான மார்க்கம், அற்புதமான மதம். அதை பலர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஆமா, அதையெல்லாம் பார்த்து தான் முகமது நபி என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டா என்னென்ன அதுல மைனஸ் இருக்கு அந்த நேரத்துல 7ஆம் நூற்றாண்டுல என்னென்ன மதங்கள் இருக்கு அத்தனை மதத்தை அலசி ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன மைனஸா இருக்கு அத்தனை இங்க இஸ்லாத்துல பிளஸ் பண்ணி புதுசா ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி போயிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, உலக அளவுக்கு 2வது மார்க்கம், 2வது உயரிய 2வது அளவுக்கு மக்கள் தொகை இருக்கு. இந்தியாவிலே 2வது வரக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஆமா, இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னால இருக்க அந்த மத அறிக்கை, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகை அறிக்கையில இஸ்லாம் 1955 2002 வரைக்கும் நினைக்கிறேன். ஆமா, அந்த கால அளவுல இஸ்லாமியர்கள் 43% என்னமோ அதிகரித்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னைக்கு கருத்து கிடைக்கும். அது காரணம் என்ன? இஸ்லாம் மதத்துடைய கருத்துக்கள் தான் காரணம். ஆமா, அதே நேரத்துல இஸ்லாமியர்கள் யாரும் வாங்க வாங்கன்னு சில மார்க்கத்தெல்லாம் சில மதத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமா வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. இஸ்லாமியர்களை யாரும் வாங்கன்னு கூப்பிடவும் மாட்டாங்க. எல்லாருமே அவர்கள் விருப்பப்பட்டு இணைந்ததுதான். அவர்கள் விருப்பப்பட்டு இணைந்ததுதான். அவர்கள் இருந்தது ஒரு மதமாக இருக்கும். அந்த மதத்தில் இல்லாத பல விஷயங்கள் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல என்ன பண்றாங்க, பரவாயில்லப்பா இந்த இஸ்லாம் மதம் நல்லா இருக்கு கூட வந்தவங்க அப்படி வந்தவங்க தான் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க, உலகத்திற்கு எல்லாருமே அவ்வளவுதான். அதனால இவர் கோகுல் நாயுடு இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டார். ஆமா, தௌஹி ஜமாத் போன்ற இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்னைக்கு அவர் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இல்ல, இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எந்த மதமாக இருக்கட்டும். ஆமா, நான் சொன்ன பார்த்தியா, இந்து மதம் கூட புரிந்து கொள்ளப்படாத அற்புதமான ஒரு மதம். ஆமா, என்ன ஒண்ணு இஸ்லாத்துக்கு இந்து மதத்துக்கு ஒரு விஷயம் அப்படின்னா, இந்து மதத்தை சம்மந்தப்பட்ட எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த பில்டிங் கட்டியாச்சு, பட் காம்பவுண்டு கேட் போடாம விட்டாங்க. அதைத்தான் முகமது என்ன பண்ண அதே மாதிரி பில்டிங் கட்டுறாரு, காம்பவுண்டு கேட்டு போட்டு விட்டார். அந்த காம்பவுண்டு கேட்டு தான் ஹலாலா ஆறாமா, அந்த காம்பவுண்டு கேட்டு தான் முத்தலாக்கு. இதை புரிந்து கொள்ளாமல் கோகுல் நாயுடு தவறா பதிவு போட்டு தவறா பிரசுரம் பண்ணி தவறான படங்களை போட்டு பொருத்தமில்லாத படங்களை போட்டு ஆமா பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே இவருக்கெல்லாம் ஆமா கட்டாயமாக சிறை தண்டனை என்பது சரியான ஒன்று தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.